அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு முந்தின நாள் நிறையவே வேலை இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டு பக்கமாக தான் போனேன். அம்மா பார்த்தீங்கன்னா பால்கனி வழியாக சிலிண்டர் உடைச்சு கொடுத்தா நிறைய காசு தரேன் அப்படின்னாங்க. இன்னும் இது சிலிண்டர் உடைக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பயந்துட்டே போனேன். பார்த்தாக்கா இதுதாங்க சிலிண்டர் உண்டியல் தாங்க. இதுலேருந்து காசு எடுத்து தரணுமா, காசு அவங்க எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலை, இதுலேருந்து காசு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா தட்டா விழுந்திருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி உண்டியலை உடைச்சி காசு உண்டியலை உடைக்காமே காசு எடுக்கிற ட்ரிக்ஸ் எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் ஒரு 2-3 நோட்டு மாதிரி எடுத்து கொடுத்துட்டு அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மா வீடுக்கு பார்த்திங்கன்னா போனதே ஒரு வேலையாக தான் போனேன். அது பார்த்திங்கன்னா பார்லருக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு அவங்க வீடு பக்கம்தான் இருக்குது. ஸோ போகும்போது அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் சரி அப்படின்ட்டு அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் முதல்லையே எடுத்து வச்சுருந்தது. ஸோ இது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். இது ஒன்றுமே இல்லைங்க, ஐப்ரோ ட்ரிம்மர் தான். ஐப்ரோன்ட்டு கிடையாது, அப்பர் லிப்ஸு அப்புறமா முஸ்டாஷ் இதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணலாம். ஸோ இதை வச்சே பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு ஐப்ரோ ட்ரிம் பண்ணால் 100 ருபீஸ் அப்படின்னு போட்டுடலாமா போர்டு அப்படின்னு தான் என் மைண்டில் சிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய என்ன சொல்கிறது அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். யாராவது என்கிட்ட ஐப்ரோ பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இருந்தாக்கா கண்டிப்பாக என்னை விசிட் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, ஓகே யாரும் வர வேணாம். எனக்கே பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு அடுத்தது நிறைய வேலை இருக்குது, அதை நான் போய் கண்டினியூ பண்ணணும்.